அன்பு நெஞ்சங்களே, இன்னைக்கு ஏபிஜே அப்துல் கலாமுடைய பிறந்த நாள். பல இளைஞர்களுக்கு வழிகாட்டிய வாழ்ந்த ஒரு மகான், நம்முடைய நாட்டுடைய குடிமகனாக வாழ்ந்த ஒரு பெரிய ஆற்றல் கொண்ட மனிதர், மனிதர். அவர் 5வது படிக்கும்பொழுது பஞ்சாயத் ஸ்கூலில் தான் படித்தார். சுப்பிரமணிய ஐயர் அப்படின்றது அவருக்கு வாத்தியாராக இருந்தார். பறவைகள்லாம் எப்படி பறக்கும் அப்படின்றத ஒரு சித்திரம் காட்டி, இப்படி தான் அதோட ரெக்கை இருக்கும், மூக்கு இருக்கும், வால் இருக்கும்னு சொல்லி சொல்கிறார் பாடத்தை. ஆனால் கலாமுக்கு ஒரு நண்பர்களுக்கு சில பேருக்கு புரியல. அப்போ சாயங்காலம் வாங்கப்பா கடலுக்கு பக்கத்தில் கரையோரமாக சொல்கிறேன் அப்படிங்கிற அந்த 4 பசங்களும் போகிறாங்க. அப்போ பறவை எப்படி பறக்குதுன்றது சொல்லி கொடுக்குறார் ஆசிரியர். அப்போ தான் புரிஞ்சுக்கிறார், பறவைக்கு உயிர் இருக்குது, காற்றுடைய அதோடைய திசைக்கு ஏற்ற மாதிரி பறவை பறக்குது அப்படின்றத கலாமால் நேரடியாக புரிஞ்சிக்க முடிஞ்சுது. அப்போ தான் அவர் ஏரோநாட்டிக்கல் படிக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு விதையாக இருக்குது. அவர் வாழ்க்கையில் பேப்பர் போட்டிருக்காரு, நிறைய கைத்தொழில் பண்ணியிருக்காரு. கடின உழைப்பாலையும் ஆசிரியர்களுடைய நல் உதவியாலையும் ஒரு உயர்வான இடத்த தொட்டார். எப்பவுமே முனைப்பு, முயற்சி, உழைப்பு உங்களை ஒரு உயரத்துக்கு தொடுன்றதுக்கு கலாம் ஒரு உதாரணம். நம்முடைய எண்ணங்கள், இலக்குகள் ஒன்றா இருக்கணும். நம்முடைய எண்ணங்கள் தூய்மையாக இருக்கணும். நம்ம அந்த இலக்கு நோக்கி தான் பயணம் செய்யணும். எப்படி பறவைகள் ஒரு இலக்கை நோக்கி பயணிக்குதோ அந்த மாதிரி தான். தவறான எண்ணங்களுக்கு இது டாக்ஸிக் தெரிஞ்சால் நம்ம அதை விட்டு விலகிடணும். இது தப்புன்னு தெரிஞ்சால் தள்ளி வந்துடணும். உங்களை நீங்கள் மற்றவங்கள ஆளுறதுன்றது உங்களோட வலிமை. ஆனால் நீங்கள் எப்படி உங்களை ஆளுறீங்க அப்படின்றது தான் உங்கள் திறமை. அதுக்கு உதாரணம் ஏபிஜே தான். மாணவர் நண்பர்களே முதல்ல புரிஞ்சுக்கோங்க, வாழ்க்கையில் பல விஷயங்கள் உங்கள் கை கெட்டி இருந்தாலுமே அதை நீங்கள் எப்படி பயன்படுத்திக்கிறீங்கன்றதான் அந்த வெற்றியோட இலக்கு இருக்குது. உங்களை சுற்றி நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருந்தாலும் அதெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு நிறைய சாதிங்க. உங்கள் தாய் திருநாட்டுக்கும் உங்கள் தாய்க்கும் நல்ல பேர் வாங்கி கொடுங்க. ஜெய் ஹிந்த்.